விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். இந்த படம் ரொம்ப தாமதம், ஏகப்பட்ட பட்ஜெட் செலவு. படம் வந்து ரிலீஸ் டேட் ஒரு 3 முறை தள்ளி வந்தது. சரி, ஓகே, இதுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக பட்ஜெட் பயங்கரமாக போயிருக்கும். ஒரு 100 கோடி ரூபா செலவு பட்ஜெட்டில் நமக்கு படம் பார்க்குறப்ப தெரியுது. ஃபுல்லாக ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு 2040க்கு மேலே நம்ம சென்னை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காரு. மொபைல் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது, அதே மாதிரி இந்த மொபைல் இல்லாமல் மனிதர்களே கிடையாதுன்றதை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் விக்னேஷ் சிவன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து அப்பா வந்து சீமான், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் இல்லாத வாழ்க்கை, யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ, இந்த மொபைல்னால் வந்து யார் யார் வீடியோ போட்டு தப்பு பண்ணுறாங்களோ அவங்களால அந்த மொபைலை தூக்கி போட்டு இங்கே வந்தால் ஃபுல்லாக இயற்கையோடு சார்ந்து நம்ம வாழணும், நம்ம அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், மொபைல் இல்லாமல் எப்படி வாழ்ந்தோன்றதை சீமான் வந்து ஒரு பள்ளிக்கூடமாக நடத்துகிறாரு. அதில் வந்து இந்த தப்பு பண்ணுறவங்களாம் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அப்பா வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணாதரா. இப்போ இந்த சூர்யா பார்த்திங்கன்னா ஒரு லைக்னு ஒரு ஆப்பு ரெடி பண்ணியிருப்பார். அது பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஃப்யூச்சரில் இப்போ எப்படி நமக்கு சிரி எப்படி சொல்லுதோ, நம்ம எப்படி வந்து கூகுளில் போய் என்னென்ன வேணும் நம்ம சர்ச் பண்ணுறோமோ அது மாதிரி அது எது கேட்டாலும் சொல்கிற ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு மக்களை ஃபுல்லாக அதுலேயே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ சீமான் சொல்லுவார், இல்லைடா வேணாடா, இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப இதுதான், மனிதரோட நம்ம பேச முடியல, பழக முடியல, குழந்தைங்களுக்கு சோறு ஊட்ட முடியல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனிதர்கள் மூளையே மங்கி போகுது அப்படின்னு இவர் வந்து இயற்கை சார்ந்த விவசாயத்தை, இயற்கை சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பிரதீப் ரங்கநாதன் மறுபடியும் அந்த ஆப்பில் போய் ஜாயின் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி, அந்த லவ் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு புதுசாக அதில் ஒரு அப்டேட் பண்ணுவாங்க, லவ் ஸ்கோர்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா யாராக இருக்குது, இந்த படம் ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு படம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் ஸ்கோர் உங்களுக்கு வந்து அந்த ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது லவ் அப்படின்றத 80 50க்கு மேலே வந்தால் ஓகே இந்த லவ் ஒர்க் அவுட் ஆகும், 50 கீழே வந்தால் லவ் ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை அவர் கண்டுபிடிச்சி சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுறப்போ எல்லாருக்குமே காட்டும், அந்த பர்சன்டேஜ் காட்டும். அப்போ பிரதீப் ரங்கநாத்துக்கும் கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினுக்கு வந்து அதில் கனெக்ட் பண்ணுறப்போ 3% தான் காமிக்கும். அப்போ வந்து நான் லவ் பிரேக்கப் ஆகும். அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா எனக்கு வந்து இதுதான் நம்புவேன், நான் இது கரெக்டாக சொல்லும், நமக்குள்ளே சிங்க் ஆகலை, நமக்குள்ளே லவ் இல்லை அப்படின்னு கீர்த்தி ஷெட்டியும் பிரதீப் ரங்கநாதன் பிரிகிறாங்க. அப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து வெகுண்டெழுந்து கோவப்படுறாரு. அப்போ வந்து ஏற்கனவே ஜாதி மதம் கேட்டு தான் வந்து நீங்களாம் பிரிச்சிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் சொல்கிறது கேட்டு லவ் பிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, அந்த லவ் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு இதயத்தில் இருக்கிற ஒரு தூய்மையான லவ் எப்படி ஒரு மிஷின் சொல்லும், அதனால் அந்த மிஷின் பொய், இதுதான் நிஜம்னு சொல்லி நிரூபித்து காட்டுறேன்னு சூர்யா சவால் விட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அந்த பொண்ணு மறுபடியும் பிரதீப் லவ் பண்ணிச்சா இல்லையா. இதுதான் இந்த படத்தோட எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் ஓனர் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா தான். அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. கூட அடியாளாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வராங்க. சுனில் வராரு, நம்ம ஆனந்த்ராஜ் வராரு, ஏகப்பட்ட ரோபோஸ்லாம் கூட இருக்காங்க. இப்போ இந்த கதையில் பிரதீப் ரங்கநாதன் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பிரதீப் ரங்கநாதன் ஓவர் ஆக்டிங் தான். அவர் வழக்கமாக பண்ணுற எல்லா ஓவர் ஆக்டிங் இதில் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் அங்கங்கே ரசிக்கிற மாதிரி இருக்குது, அங்கங்கே செம்ம போர் அடிக்குது. ஏன்னா கதை அது மாதிரி. இந்த கதையை சூப்பராக காமெடியாக விக்னேஷ் சிவன் வேறு லெவல் பண்ணியிருக்கலாம். இந்த படத்திலே வந்து ஏகப்பட்ட காமெடி விஷயங்கள் இருக்குது, பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே விக்னேஷ் சிவன் பண்ணாமல் பிளாட்டாக சில விஷயம் நல்லா இருக்குது, சில விஷயம் பற்றி மொக்கையாக இருக்குது. ரொம்ப கேவலமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. படம் முடிவில் ஒரே பிளாட்டாக இருக்குது. முதல்லே தெரிஞ்சு போச்சு சூர்யா இவர் அந்த லவ் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒன்று சேர்கிற மாதிரி வரும், திடீர்னு பார்த்திங்கன்னா பிரேக்கப், திடீர்னு ஒன்று சேர்கிற மாதிரி வரும். படம் முடிக்கிற 10 நிமிஷம் முன்னாடி பிரேக்கப் பேசியிருக்கிறாங்க. திருப்பி கிளைமேக்ஸ் வேணும்னே ஒரு ஃபைட்டு, திருப்பி அவர் திறந்துற மாதிரி. இதெல்லாம் நம்ம படம் ஆரம்பிக்கிறப்பே தெரிஞ்சிச்சு இதுதான் கதைன்னு. இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம சுவாரஸ்யம் படுத்த வேணாவா, அந்த சுவாரஸ்யம் ஒரு துளி கூட இந்த படத்தில் பண்ணல. நான் கமலாவில் தான் பார்த்தேன், காலைல 9 மணி ஷோ தான் பார்த்தேன். ஒருத்தரை கூட சிரிக்கலையா படம் பார்க்குறப்போ. யோகி பாபு இருக்கார், ஆனந்த்ராஜ் இருக்கார், ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்குது. சீமானு நல்லா ஓகே, அவர் ஏன்னா பாவப்பட்ட அப்பாவை மாதிரியே காமிக்கிறீங்க. ஒரு அக்ரிகல்ச்சரு அவர் எவ்வளோ அழகாக பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் பிளாட்டாக சீமான் வராரு, டைலாக் பேசுகிறாரு, போகிறாரு. இதே சீமானை வச்சு இன்னும் நிறைய அழகாக பண்ணிக்கலாம். சீமானை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் நிறைய சீமானி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி இன்னும் 4 படம் பண்ணார்னா கண்டிப்பாக நடுத்தருக்கு தான் வரணும். தனுஷ் மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி பண்ணுறாரு, அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீர்த்தி ஷெட்டி பாவமாக இருக்குது அந்த ஹீரோயினை பார்க்குறப்போ. அவங்க நடித்த படம் எதுவுமே ஓடலை உருப்படியாக, அது வேறு. ஆனால் இருந்தாலும் அவங்க ஏதோ வந்து அவங்க என்ன டிசைன்னே தெரியல இந்த படத்தில்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா லவ், திடீர்னு பார்த்தா போன் பைத்தியமாக இருக்காங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நீ அடி வாங்குற அதனால நான் பிரிஞ்சிடறேன்றாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து நமக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் கொஞ்சமாவது நம்ம மனசுக்கு ஆறுதலாக நடிச்சது பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா. வழக்கமான எஸ் ஜே சூர்யா கத்துறது ஊ வா ஈ யா ஈ எல்லாம் சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் தாங்க. ஒரு டைலாக் கூட மனுஷனுக்கு இல்லையாடான்னு 1 மணி நேரமாக பார்த்துன்னு இருக்கிறோம். என்னையா ஆனந்தராஜ் அடியலாக்கி விட்டிங்களே, வராரு நிற்கிறாரு போகிறாரு பொம்மை மாதிரியே அப்படின்னு நினச்சா பரவாயில்லப்பா, ஏதோ அப்பப்போ கொஞ்சம் டைலாக் பேச வச்சிட்டிங்க, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல். ஆனால் பாவம்பா அந்த ஆனந்தராஜ், அவரெல்லாம் வச்சு எவ்வளோ காமெடி பண்ணிக்கலாம். கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, மற்றபடி ஆனந்தராஜ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மாளவிகா வேஸ்ட்டு. இந்த படத்தில் மற்ற நடித்த எல்லா கௌரி கிருஷ்ணன் அவங்களும் வேஸ்ட்டு தான். அவங்களே சொல்லிக்கிறாங்க நான்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னு. அவங்களும் வேஸ்ட்டு தான் இந்த படத்தில். மற்ற எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, யாருமே சரியாக யூஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த கதைக்கு 2040 இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே மொபைலில் தான் இருக்கிறோம், மொபைலில் தான் நம்ம உலகமாக மாறி போச்சுன்றப்போ அதை வச்சு எவ்வளோ காமெடி பண்ணலாம். யோகி பாபு கடி ஜோக்கு தான் எல்லாமே. வழக்கமான யோகி பாபு நம்ம பார்க்குற மாதிரியே இருந்தது, கொஞ்சம் கூட புதுசாக இல்லை. மற்றபடி இந்த படத்தில் சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? அனிருத் மியூசிக் சூப்பராக இருக்குது, கேமரா ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் மியூசிக் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் 10 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியாது. ஏதோ அனிருத் கொஞ்சம் காப்பாற்றினார். மற்றபடி பாட்டு எல்லாமே கொஞ்சம் சுமாரான ரகம் தான், பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாம் மாண்டேஜ்டாங்க, அப்படியே பிட்டாக போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம டிக்கெட் வாங்கி காசு கொடுக்கறதுக்கு ஒருத்தான படமா அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா நம்ம 200 ரூபா செலவு பண்ணுறோன்னா அதுக்கு போனோமாச்சு, ஒரு சூப்பராக இருந்ததுயா, ஜாலியாக இருந்ததுயா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதுதான் நம்ம இந்த படத்தில் ரசிப்போம். நம்ம இந்த படத்துக்கு வந்து மூளையை கசக்கி நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஜாலியாக இருந்தாவே போதும் இந்த மாதிரி படம்லாம். இது ரொம்ப ஜாலியான படம் தான். ஏன்னா விக்னேஷ் சிவன் பார்த்திங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம் ரொம்ப ஜாலியான படம். காத்துவாக்கில் ஒரு காதல், இது மாதிரி வந்து படங்கள்லாம் வந்து விக்னேஷ் சிவன் கொஞ்சமாவது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த படங்கள்லாம் சுமாராக தான் போச்சு. இருந்தாலும் அதில் பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும், அதில் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படம் காமெடி படம்னு சொல்லிட்டு நம்மளை கடுப்பு ஏற்றிட்டாங்க படம் ஃபுல்லாக. ஐயோ, நான் வந்து படம் எப்படா முடியுன்றது அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த படத்தை வெளியே வரப்போ. சுத்தமாக பிடிக்கல இந்த படம், சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. எல்ஐகே வேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.